இந்த காலை வேளையிலே தேவன் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை வசனம் என்னன்னா எபிரியர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனத்தில் சேருகிறவர் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் என்ன பண்ணணுமா? விசுவாசிக்க வேண்டும். அப்போ விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் நடக்கும். இந்த எபிரியர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாம் நோவா காணாததை குறிச்சு தேவ எச்சரிப்பு பெற்று என்ன பண்ணாரு? பேழைய செஞ்சாரு. அவங்க குடும்பத்தை என்ன பண்ணாரு? பேழைக்குள்ள என்ன பண்ணாரு? சேர்த்துக்கிட்டாரு. அப்போ நம்மகிட்டயும் ஆண்டுடைய வருகை மிக சீக்கிரமா இருக்குது. எப்போ வருவாரு தெரியாது. நான் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. இப்ப என்ன பண்ண போறாரு? திருடனை போல வரும்னு சொல்றாரு. அப்போ இப்ப சீக்கிரமா வரப்போற அநேக இடங்கள் என்ன ஆகுது? அழிவுகள் இருக்குது. இதெல்லாம் நீ காணும் போது நீ என்ன பண்ணணும்? எச்சரிக்கப்படணும். உன் பிள்ளைங்களை என்ன பண்ணுங்க? நல்லா கத்தருக்குள்ள நடத்துங்க. நோவா அவங்க குடும்பத்தை எல்லாருக்கிட்டையும் போய் சொன்னாங்க. பைத்தியக்காரர் அப்படி சொல்லிட்டாங்க எல்லாரும். ஆனா அது அவங்க குறித்து என்ன பண்ணல? கவலைப்படல. இன்னைக்கு நாம என்ன பண்றோம்? பயப்படுறோம், பயந்துகிட்டு இருக்கிறோம். ஏதாவது ஒரு தேவனுடைய வார்த்தையை சொல்றதுக்கு ஒரு நல்லது செய்யும் போனா நம்ம தேவனுடைய பிள்ளைங்க ரொம்ப பயப்படுறோம். பயப்படவே கூடாது. ஆண்டவர் இருக்கிறாருங்க. இப்போ நோவா அற்புதமா என்ன பண்ணாரு? பிள்ளைகளை பழக்கல இருக்கு. அதுக்கப்புறம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அப்படி தாவீது, இவங்களெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். நிறைய சொல்லலாம். இந்த எபிரேயர்ல ஃபுல்லா முற்பிதாக்கள் நம்மளுடைய தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவர்கள் நம்ம முற்பிதாக்கள். அவர்கள் என்ன வழியில் நடந்தாங்களோ நாமளும் அப்படி நடக்கணும். நம்ம பிள்ளைங்களை அப்படி நடக்க வைக்கணும். ஒரு கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. சோதரம் துஷ்டமா எதுவுமே செய்யக்கூடாது. ஆண்டவர்கிட்ட நம்ம போயிட்டோம். ஆண்டு வருது சீக்கிரமா இருக்கு. அக்கினியினால் அழிக்க போகிறாராம். அதனால அருமையான சகோதரிகளே, நீங்க மனம் திரும்புங்க. அங்க என்ன பண்றாங்க? சோதர கொண்டு போடுறாங்க. சோதர அன்பு இல்லாம இருக்கிறாங்க. கொலை செய்யறாங்க. சொத்துக்காக கொலை செய்யறாங்க. பெண்ணு விபச்சாரம் செஞ்சுட்டு கொலை செஞ்சுட்டு போட்டுடுறாங்க. இது என்ன கிருபையின் காலத்துல நம்ம இருக்கிறோம். இவங்களுக்காக நீயும் நானும் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். ஆண்டு சொல்லிட்டாரு, நான் வரப்போறேன் அக்னியால் அழிக்கும் போட இந்த ஜனங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அதனாலதான் என்னவோ தெரியல, அங்கங்க என்ன பண்றாங்க? குண்டு போட்டுட்டு இருக்கிறாங்க. அருமையான சகோதரிகளே, நீ தூங்குற காலம் கிடையாது. விசுவாசமா ஜெபம் பண்ணு. பக்கத்துல இருக்கவங்க ரட்சிக்கப்படுவாங்க. சொந்த பந்தங்க ரட்சிக்கப்படும். இதை கேட்கிறவ மகளே, நீ மனம் திரும்பு. கண்டிப்பா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போறாரு. சோதரம் நாங்கெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறோம். நாங்க செத்தாலும் எங்களுடைய ஆத்மா எங்க போவோம்? பரலோகத்துல போகும். அப்போ எங்களுடைய பிள்ளைங்களுக்கு அப்படி ஒரு விசுவாசம் இருக்குது. இதை கேட்கிற நீங்களும் என்ன பண்ணுங்க? மனம் திரும்புங்க. விசுவாசமா இயேசுப்பாவை கூப்பிடுங்க. உங்களுக்கு தேவைக்காக மாத்திரம் கூப்பிடாதீங்க. நான் பரலோகத்துக்கு போகணும் என்ற ஒரு நிச்சயத்தோட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துகிட்ட வாங்க. உங்க பிள்ளைகளை உங்களை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பாரு. ஸ்தோத்திரம். நீங்க என்ன பண்ணக்கூடாது? பயப்படவே கூடாது. விசுவாசமா கேட்கணும். எதை கேட்டாலும் விசுவாசம். அதுக்காக தவறானதுக்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? கேட்கக்கூடாது. சோதர நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன், அதனால ஆண்டவரே இது என்ன சரி? அதெல்லாம் ஆண்டவர் ஃப்ரீ இல்லாது. நான் பீடி ஃப்ரீக்கு போறேன் ஆண்டவரே, எது பிரியுமா? நான் சாராய வெளியே போறேன், இதுக்கெல்லாம் எனக்கு விசுவாசத்தாங்கெல்லாம் கேட்டீங்கன்னா நோ. ஆண்டவர் இதெல்லாம் என்ன பிரி இல்லாத காரியம். சோதரம். ஏசப்பா நான் நல்லா படிக்கணும் ஆண்டவரே, நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வரணும் ஆண்டவரே, நல்லா ஊழியம் செய்யணும் ஆண்டவரே, நான் ஜெபிக்கும் போது பிசாசு ஓடணும் ஆண்டவரே, அவங்க ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. இப்படிதான் உனக்குள்ள விசுவாசம் இருக்கணும். அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. முற்பிதாக்கள் அப்படிதான் என்ன பண்ணாங்க? காணாது மழையே வராது. காலங்கள்ல மழை இல்ல. மழை வருவன்னு சொன்னாரு ஆண்டவர். அதை கேட்டு எல்லாருக்கும் சொன்னாங்க. யாரும் என்ன பண்ணல? மனம் திரும்பல. ஆனா அவர் திரும்பிட்டாரு. அவங்க பிள்ளைங்க மனம் திரும்பிட்டாங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டாங்க. ஒண்ணு கதவு அடைக்கப்பட்டுருச்சு. இப்பயும் ஆண்டுடைய வருகையில நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா பரலோகத்துக்கு கடந்து போகலாம். இல்லைன்னா நரகம். இப்ப இருக்கிற வெயில் சாவுக்கும் அதிகமா இருக்குது. கீழே நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்குது. ஆத்துமாக்க போட்டுருவாங்க. உன் பயருங்கிட்ட சகோதரன், நானும் ஒரு இந்து குடும்பத்துல இருந்துதான் ரட்சிக்கப்பட்டேன். ஆண்டவர் பரலோகம் எது நரகம் எது சொன்னாங்க. உடனே ஒப்பு கொடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முழுமையா நான் ஏற்றுக்கொண்டேன். யாரும் கட்டாயப்படுத்தல. இந்த வார்த்தையை நம்பினேன், விசுவாசித்த ஆண்டவர் முழுமையா நான் ஏற்றுக்கொண்டேன். நீங்களே ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, உங்க சொந்த பந்தங்களுக்கு சொல்லுங்க.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்ம செபிக்கலாமா? எங்களை அதிகமா நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே? எபிரேயர்ல எல்லாம் விசுவாசம், விசுவாசம். ஆண்டவரே, அந்த விசுவாசத்தை இதை கேட்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தேவ எச்சரிப்பு பெற்று ஆண்டவரே ஆத்துமா ஆண்டவரே தேவையில்லாத இடத்துக்கு போகாதபடிக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள, ஆண்டவருக்காக வாழ, ஆண்டவரே எங்க முற்பிதாக்கள் ஆபிரகாம் ஈசாக்கு போல நாங்க எங்க சந்ததி வளரணும். ஆண்டவரே பாவத்துல விழுந்துடக்கூடாதப்பா. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். விசுவாசமா நாங்க இருக்கணும். விசுவாசனா எப்படி? ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கணும். நம்பி ஏசப்பட்ட நான் கேட்டுட்டேன், இதை செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையோட பிள்ளைங்க இருக்கட்டும். எதெல்லாம் கேட்கிறாங்களோ ஆண்டவரே கர்த்தருக்கு சித்தமானது உங்களுடைய கைகளினால் அந்த வாழ்க்கை செய்வீர் ஆண்டவரே. முக்கியமா யாரும் நரகத்துக்கு போக கூடாதப்பா. எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும் ஆண்டவரே. எல்லாரும் உம்முடைய பிள்ளைங்க ஆண்டவரே. நீங்க படைச்ச பிள்ளைங்க ஆண்டவரே. அப்பா ஒரு கெட்டு நரகத்துக்கு போக கூடாதப்பா. பரலோகத்துக்கு வரணும். இயேசுவை ருசிக்கணும். ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே. மனம் திரும்பணும் ஆண்டவரே. கொலைகள், விபச்சாரம், வேசித்தனங்கள் தேசத்துல இருக்குதப்பா. இதுல இருந்து பிள்ளைகளை விடுதலையாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள நீ உதவி செய்வீராக என்று மனதார பிள்ளைகளை வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.